சரி, வில்லை சூத்திரம் என்று சொன்னா இப்படி தானே போகுது. இப்படி ஒரு வில்லை இருக்குன்னு வைக்க நான் குழி வில்லைன்னு எடுக்கணே. எடுத்துனேன்டா கதிர் தானே. இந்த ஒளிக்கதிர் வந்து எங்கிருந்து வருதோ எங்கிருந்து வருதோ அதை வந்து நம்ம பிளஸ் என்றும், சரியா, அங்கால இருக்கிற அதாவது அங்கால இருக்கிற நீளங்களை நம்ம பிளஸ் என்றும், சரிதானே, நீளங்களை பிளஸ் என்றும், எங்க போகுதோ அது அங்கால இருக்கிற நீளங்களை நம்ம மைனஸ் என்றும் எடுப்போம். இதுதான் அந்த குறி வழக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஆஹ் இப்படி ஒரு இப்ப நான் இப்படி சொல்றேனே. உதாரணத்துக்கு ஆஹ் உதாரணத்துக்கு இப்படி ஒரு கதிர் வருது. இப்படி இந்த பொருள் எங்க ஒரு நான் சொல்றேன் 2Fல வைக்கணும். 2Fல இருந்தா இங்க 2Fல விளங்கும் அப்படித்தானே. ஆ நோ. 2Fல இங்கே விளங்கும் தானே. ஸோ இதுக்கு நீங்க வில்லேஜ் சூத்திரம் போட போறீங்கன்னா 1/v இதுதான் ஈக்குவேஷன். 1/u சமன் 1/f. சரியா, இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நாம என்ன செய்வோம்னா நம்ம எல்லாமே கண்டுபிடிப்போம். இது இது மட்டும் இல்ல, இனி இனி படிக்க போற அவ்வளவுத்துக்குமே இந்த ஈக்குவேஷன் தேவைப்படும். சரியா, இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தேன்னு சொல்லதான் அந்த நிறுவல் நம்ம அதையும் பார்ப்போம். முதல்ல இந்த ஈக்குவேஷன் தான் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். சரியா, இப்ப நான் ஒரு இது வந்து இதுதான் என்ன வி பிம்பத்தூரம் தான் இது. அதாவது வில்லையிலிருந்து அந்த பிம்பத்துக்கான தூரத்தை பிம்பத்தூரம் செல்லுவோம். இது வந்து பொருள் தூரம், அதை நாம யூ வந்து குறிப்போம். சரிதானே. இப்ப இப்படி நீங்க வில்லை சமன்பாடுல போடக்கூட என்ன செய்யணும்னா 1/, பிம்பத்தூரம் எங்கால சைட்ல வரும் மட்டும் அது பார்க்கணும். சரியா, பிம்பம் இப்ப எங்கால சைட்ல வரப்போகுது, கதிர்வாரத்துக்கு எதிர்பக்கம் வரப்போகுது. அப்ப அந்த தூரங்கள் நாம என்ன செய்வோம்னா மைனஸ் என்று எடுப்போம். சரியா, அந்த நிலங்களுக்கு எதை மைனஸ் எடுப்போம். வி இருந்தாலும் நாம என்ன செய்வோம்னா மைனஸ் வி என்று போடுவோம். சரிதானே, -1/, இது யூங்கிறது என்ன பொருள் தூரம். இது எங்கால இருக்கு பிளஸ் சைட்ல இருக்கு. அதாவது இங்க இந்த இடது பக்கத்துல இருந்தா பிளஸ் சைட். சரியானே. சோ அதை நம்ம பிளஸ் அவையே போடுவோம், பிளஸ் யூ அண்டே போடுவோம். சமன் இப்ப குறிவழக்கு, இந்த குறிவழக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு சொன்னால் குவிவு வில்லையாக இருந்தா எஃப் நாம -f எடுக்கும். சரியா, அதே இது மத்த வில்லை அதாவது குழிவு வில்லையாக இருந்தால் என்ன செய்வோம்டா பிளஸ் எஃப் போடுவோம். இது ஸ்டாண்டர்ட் குறிவழக்கு. சரிதானே. சோ நாம என்ன செய்யலாம்டா இங்க வந்து 1/-f சொல்லலாம். சரியா, இப்ப இதுதான் என்னன்னு சொன்னா நம்மளோட குறிவிலக்கை யூஸ் பண்ணி நம்ம சமன்பாடு எழுதிருக்கோம். இது ஓகேயா. இது விளங்கிட்டானே, எப்படி யூஸ் பண்ணணும் விளங்கிச்சா. சரி, அப்ப இதுல இருந்து நாம என்ன செய்வோம்னா அதுல என்ன நிறுவிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்ப்போம். சரியானே. ஹலோ ஹலோ. ஓ அவசரப்பட்டு அது எங்க போயிட்டு இப்போ ஓகேயா. சரி, இப்ப இது எப்படி நிறுவி எடுத்திருக்காங்க இது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் சும்மா சொல்றேனே. இப்ப இப்படியான ரெண்டுக்குமே நிறுவலாம் நாம. இப்ப ரெண்டு சைட்லயும் அவங்க நிறுவிக்காங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது எஃப்க்கும் 2Fக்கும் இடையில ஒரு பொருளை வச்சிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நான் இப்ப இதால காட்டுறது விளங்கு பாருங்க. மெக்னிஃபயரால கொஞ்சம் அப்படி இருங்க. இப்படி ஒன்று இல்லையா.
சரி, இப்ப இது விளங்குதா? ரெட் கலர் விளங்குதானே உங்களுக்கு? சரி, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து 2f, இந்த இடம் வந்து f. சரிதானே? அதை நான் பேனை எழுதி காட்டுறேன். இது வந்து 2f, இது f. ஸோ நம்ம எஃப்க்கும் 2fக்கும் இடையில ஒரு பொருளை குவிவு வில்லைக்கு முன்னாடி வச்சோம்னு சொன்னால் அது வரும் எங்கால சொன்னா 2fக்கு அங்கால வரும். இது தியரி பாடமாக்கி வச்சு தானே இல்லை நீங்க வரைஞ்சி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு 2fக்கு அங்கால தான் உங்களோட பிம்பம் வந்து கிடைக்கும். இது ஓகே தானே? ஸோ இதுல இருந்து நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்ப இங்க இருந்து அவர் என்ன சொல்றாருடா, நீங்க நல்லா யோசிங்க. அப்போ செங்கோண முக்கோணியில் FIYயும் FP செட்டும் இரண்டு இயல்பான முக்கோணிகளாம். அதாவது என்னென்ன முக்கோணி என்று சொன்னால் இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் இயல்பொத்த முக்கோணிகள். சரியா? இயல்பொத்த முக்கோணிகள் அப்படித்தானே? அப்படி இயல்பொத்த முக்கோணம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த கோணம் டீட்டாவாக இருந்தா இந்த கோணமும் டீட்டாவா இருக்கும். ஏன்னு சொன்னா குத்தெதிர் கோணம். சரிதானே? அப்ப ரெண்டு முக்கோணிலையும் நான் டான் டீட்டா எழுதலாம்தானே? டான் டீட்டா என்னத்துக்கு சமனா இருக்கும்னு சொன்னால் இந்த முக்கோணில டான் டீட்டா என்னத்துக்கு சமனா இருக்கும்டா IY ஓவர் IYங்கிறது இந்த தூரம், இந்த தூரத்துக்கு இந்த தூரம் என்ன வரப்போகுது IF. அப்போ ஒரு டான் டீட்டா வந்து இந்த முக்கோணிக்கு எழுதுற டான் டீட்டா வந்து IYO IF. அந்த முக்கோணிக்கு எழுதுற டான் டீட்டா என்ன இருக்கும் என்றால் இந்த தூரத்தின் கீழ் இந்த தூரம் இருக்கும். சரிதானே? சோ அது என்ன வரப்போகுது என்று சொன்னா என்னது PF இல்ல மற்றது என்ன PF கீழுக்கு வரும். என்ன வரப்போகுது என்று சொன்னால் P செட்டின் கீழ் PF இருக்கும். இது விளங்கிச்சா? சோ இதுல இருந்து நான் என்ன செல்லாமண்டா இதை நான் இங்கே கொண்டு போய் இதை இங்கே கொண்டு வரலாம் தானே? அப்படி கொண்டு வந்தேன்னு சொன்னால் IYOவ P செட்ங்கிறது IFOவ PFக்கு சமனா இருக்கும். இது ஓகேயா? அப்ப இதைத்தான் எங்க எழுதியிருக்காரு, இடத்துல இருக்காரு. இது நீங்க இயல்பொத்த முக்கோணியாவும் நீங்க எடுத்து செய்யலாம், அது கூட இருக்கும். ஆனா எனக்கு இயல்பொத்த முக்கோணி எடுத்து செய்யறதை விட மெட்ஸ் ரீதியா போறது கொஞ்சம் ஆசை, அதனால நான் அப்படி செஞ்சு. சரியானே? இப்ப ஐவைங்கிறது என்ன? ஐவைங்கிறது இது இதெண்டா என்னது H1. H1ங்கிறது ஆறுண்டா H1ங்கிறது ஆறுன்னு சொன்னால் விம்பத்திர உயரம், விம்ப உயரம். இவர் யாரென்றால் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த தூரம் தான் இந்த தூரம், சாரி இந்த உயரம் தான் இந்த உயரம். அப்ப பி செட் என்னத்துக்கு சமனாகிக்கும் சொன்னால் பி செட் வந்து H0க்கு சமனா இருக்கும். சரியாது? அப்ப அதனால இது சமன் IFO PFங்கிறது HIO H1 H0 சொல்லலாம். இது விளங்கிட்டான எழுத்து எப்படி என்று? சரிதானே? சோ வழங்கலன்னா வழங்கன்னு சொல்லுங்க, திரும்ப சொல்றேன். ஏண்டா இது வந்து இந்த பாடம் இந்த எல்லாம் ஒரு 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 மைனஸ் பிளஸ் விட்டாலும் எல்லாம் பொழைச்சிடும். ஆனா கஷ்டமான பாடம் இல்லை, ஈஸியான பாடம் தான். சரிதானே? சோ இப்ப நாம என்ன செய்ய இவருக்கு பார்ப்போம். இவருக்கு எப்படி? இவருக்கு நான் என்ன செய்யறேன்டா எஃப்க்குள்ள பொருளை வைக்கிறேன் வைங்க. சரியானே? எஃப்க்குள்ள நான் பொருளை வைக்கணும். எஃப்க்குள்ள நான் இடத்துல பொருளை வைக்கணும்னு சொன்னா இவருக்கு எஃப்க்குள்ள வச்சா எப்படி வரும்? உண்மையாவே மாயபிம்பம் வரும். அந்த மாயபிம்பம் உருப்பெருத்த பிம்பமா இங்கால வந்து சேரும். அப்படித்தானே? சோ அப்படி இருக்கக்கூட நமக்கு விளங்கு என்ன நமக்கு விளங்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் இல்ல கொஞ்சம் இருங்க, நம்ம பொருளை வந்து எங்க வைக்கும், சாரி பொருளை வந்து நான் என்ன செய்யறேன் எஃப்க்கு வெளியில வைக்கணும். சரிதானே? பொருளை நாம எஃப்க்கு வெளியில வைக்கும். ஆனா பிம்பம் எங்க வரும் நமக்கு? இப்ப இதுல ரெண்டு கை வரைஞ்சா நம்ம எடுப்போம். அப்ப இது விரிஞ்சு போகும், எதுக்குள்ளால எஃப்ல இருந்து விரிஞ்சு போற மாதிரி இருக்கும். அடுத்து நடுவால போறது அப்படி நடுவாலே போகும். அப்ப எப்படியுமே இந்த இப்ப குயு வில்லைக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. எப்படி 2Fக்கு அங்கால வச்சோம்டா எஃப்க்குள்ள வரும், 2Fல வச்சோம்டா 2Fல வரும், எஃப்க்கும் 2Fக்கும் இடையில வச்சோம்னு சொன்னா 2Fக்கு அங்கால போகும். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனா இதுல எல்லா சந்தர்ப்பத்திலையுமே எஃப்க்கு உள்ளதான் வரும், மாயமா வரும். அடுத்தது வந்து என்னத்துல உருவத்துல சிறுத்தை வரும். இது தெரியுதானே உங்களுக்கு?
அது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுல இருந்து நாம் என்ன செய்யலாம்டா, இதுலயும் 2 முக்கோணியல் இயல்பொத்த முக்கோணியலா இருக்கு. அது என்னென்ன முக்கோணியல் என்று சொன்னா, இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும். அது உங்களுக்கு விளங்குது என்னன்னு சொல்லி? இது கிளியரா இல்ல, நான் விடத்த வரைகிறது. இது P, இது Y, இது I, இது O, இது X, இது H0, இது H1. இது சரியா? சோ இது ரெண்டும் PIY-யும் POX-ம் வந்து ஒரு இயல்பொத்த முக்கோணி என்றதினால அப்படிங்க எடுக்கலாம். அல்லது தீட்டா போட்டீங்கன்னா இந்த PIY சின்ன முக்கோணிக்கு தாண்டிட்டு அழினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்டா, தாண்டிட்டு அழினீங்க என்றால் IY/IP அல்லது PI. சரிதானே? உங்களோட விருப்பம். நான் PI எழுதுறேன், அவர் அப்படி எழுதிக்கிறதுல நான் அப்படி எழுதுறேன். சரியா? அதே மாதிரி பெரிய முக்கோணிக்கு எடுத்தீங்கடா, POX-ங்கிற முக்கோணிக்கு எடுத்தீங்கன்றாலும் உங்களுக்கு என்ன வரப்போகுது, டாண்டிட்டாங்கிறது OX/, என்ன வரப்போகுது உங்களுக்கு POPன்னு சொல்லி வரப்போகுது. ஆனா PO1 அவர் எழுதிக்கிறதுனால. சரிதானே? சோ இதுல இருந்து நான் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கலாம், PIO P0 எடுக்கலாம். இப்படி இதை இஞ்சலாக்கி நமக்கு என்ன வரும், PIO POங்கிறது IY/OX எழுதலாம். சரியானே? IY என்கிறாள் ஆறு, நல்லா யோசிச்சு பாருங்க. IY என்கிறாள் H1. சரிதானே? அதே மாதிரி OX-ங்கிறாள் ஆறு, OX-ங்கிறாள் யாரு, H0. சோ இந்த சமன்பாடு தான் நான் வந்துரு. ஓகே அது சரி. அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன விளங்குது என்று சொன்னால், அதே அதே மாதிரியான ஒரு பொருள்ல நாம அங்காள நிலையம் எடுப்ப போல இப்ப நம்ம சொல்றது என்ன சொல்லணும்னா, இந்த ஓங்கிற இடத்துல அதே இடத்துலதான் இந்த பொருளும் வச்சிருக்கு. அப்ப வார H0 H1 சமனா தானே இருக்கும். அப்ப அதனால இந்த ரெண்டும் சமன் என்று சின்னத்தினால இந்த ரெண்டும் சமனா இருக்கும். அதுதான் என்ன சொல்லியிருக்காரு. ஓகே அது சரிதானே? சோ இப்ப இதுல இருந்து நாம என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்ப தனித்தனியா நாம எடுத்துப்பா ஒவ்வொன்றுக்கு. சரியா? இந்த PIO POங்கிறது IFO PF, இதுதான் ஈக்குவேஷன் நம்மட. இதுல இருந்து நாம என்ன செய்வோம்டா, அந்த 1/V 1/U அந்த சமன்பாடு நாம எடுக்கணும். சரியானே? இப்ப PIO PO அப்படியே வச்சுட்டு IF நாம எப்படி எழுதலாம், நல்லா யோசிக்கலாம். IFங்கிறது இந்த தூரம். சரிதானே? IFங்கிற இந்த தூரம். அப்ப IF நாம எப்படி எழுதலாம்னு சொன்னா, இந்த தூரத்திலிருந்து இந்த தூரத்தை கழிக்கிற மாதிரி எழுதலாம் தானே. அதாவது IFங்கிற நாம எப்படி எழுதலாம்னு சொன்னால், PI மைனஸ், சரிதானே, PI மைனஸ் PF என்று எழுதலாம். சரியாது? சோ அதுதான் எழுதிக்கிறது PI மைனஸ் PF எழுதலாம். இப்ப நமக்கு தெரியும் இப்படி கூட்டியிருந்தா நம்ம தனித்தனியா பிரிக்கலாம் தானே. அது சரி தானே, உங்களுக்கு தனித்தனியா பிரிக்கலாம். தனித்தனியா பிரிச்சிங்கன்னா என்ன வரும், PIO PF அது என்ன இருக்கு, PFO PF என்ன ஒன்று தானே. அப்ப இங்க படத்து வரப்போகுது ஒன்று. இது ஓகே, எவ்வளவு ஓகேனே. இப்ப என்ன செய்யறாருண்டா, ரெண்டு பக்கமுமே PIல பிரிச்சு விடுறாரு. PIல பிரிச்சா இந்த PI வெட்டுப்படும், இந்த PI வெட்டுப்படும், இங்க 1O PI வரும். அதனால என்ன வரும், 1O PO 1O PF 1O PI. இப்ப நீங்க சொல்லுங்க, அப்போ POங்கிறாள் ஆறு, POங்கிறாள் ஆறுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், POங்கிறாள் பொருள் தூரம், POங்கிறாள் ஆறுண்டா இந்த தூரம் பொருள் தூரம். சரிதானே? முதலாவது. அப்ப குறி வழக்கின்படி நமக்கு எப்படி எழுதலாம், குறி வழக்கின்படி POங்கிறாள் எப்படி இருப்பாரு, இஞ்சல பிளஸ் இஞ்சல மைனஸ். அது ஓகே தானே உங்களுக்கு, இது விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இது படி பிளஸ் U சொல்லி வரப்போகுது. சரியா? அடுத்தது வேற என்ன இருக்காங்க, PI இருக்கு. சோ PI என்ன வரப்போகுது சொன்னால், PIங்கிறாள் ஆறுன்னு சொன்னா V. ஆனா எங்க இருக்கிற குறி வழக்கின்படி மைனஸ் பக்கம் இருக்கிறதால மைனஸ் V. சரிதானே? மிச்சமா வேற என்ன இருக்கல, மிச்சமா PF. PFங்கிறாள் ஆறு, PFங்கிறாள் இவர்.
அது வந்து எஃப் தானே என்ன. ஆனா பிஎஃப் வந்து குவிவில்லைக்கு என்ன மைனஸ் எஃப். இதைத்தான் அவர் அங்க அவர் திசையில் இருக்காரு குறி வழக்கின்படி. பிஐங்கிறால் மைனஸ் வி அதான் அழிக்கன் நான் சரிதானே. பிஓங்கிறால் பிளஸ் யூ அது என்ன அழிக்கன். பிஎஃப்ங்கிறால் மைனஸ் எஃப் அது என்ன அழிக்கன். சரியா. சோ இதுல இருந்து நாம என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த சமன்பாட்டை நம்ம பிரதியிடலாம். ஒன்றுக்கும் பிரதியிட்டோம்னா சரி. பிஓக்கு பிளஸ் யூ போட்டிக்காரு சரிதானே. ஈக்குவல் பிஎஃப்க்கு மைனஸ் எஃப் போட்டிக்காரு. அதுக்கு பிறகு பிஐக்கு மைனஸ் வி போட்டிக்காரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்டா இவரை இங்காலையும் இது என்ன செய்யும் மைனஸ் மைனஸ் போயிட்டு பிளஸ் ஆயிடும். அப்ப இங்கால ஒன் ஓவர் வி தானே இருக்கும். அங்கால இதையும் எடுத்துக்கண்டா 1/v மைனஸ் 1/u வந்து 1/f. இது விளங்கிட்டா. சரி. அதே மாதிரி இவருக்கு ஐஎஃப் எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பாஸ்டா சொல்றேன். இது இவருக்கு ஐஎஃப் எப்படி அதே மாதிரி தானே அதே தானே. சோ இவருக்கு ஐஎஃப்ங்கிறது இந்த தூரம் சரியா. இந்த தூரம் தான் ஐஎஃப். அந்த ஐஎஃப் எப்படி இருக்கும் சொன்னால் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இந்த தூரத்திலிருந்து இந்த தூரத்தை கழிச்சா வரும். அதாவது ஐஎஃப்ங்கிறால் வந்து பிஎஃப் மைனஸ் பிஐ இருக்கும் சரியானே. நீங்க திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸோ இதுல இருந்து தனித்தனியா பிரிச்சோம்னா 1 மைனஸ் பிஐஓ பிஎஃப். இப்போ திரும்ப பிஐயால பிரிங்க. பிஐயால பிரிச்சா இங்க இது வெட்டுப்பட்டுரும். இங்க 1/o பிஐ இங்க இது வெட்டுப்பட்டுரும் சரியானே. அப்ப இப்படி வந்து இப்ப குறிவிலக்கு போடுவோம். குறிவிலக்கு போட்ட ரெண்டுமே எங்க தானே இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரே ஒரே இதுல ஒரே சைட்ல இருக்கு. அது எந்த சைடு சொன்னா பிளஸ் சைடு சரியானே. அது பிளஸ் சைட்ல இருக்கு. அது பிளஸ் சைட்ல இருக்கிறதால எல்லாமே வியும் வந்து பிளஸ்ல வரும், யூவும் பிளஸ்ல தான் வரும், எஃப் கூட பிளஸ்ல தான் வரும். ஏன் குழிவு இல்லையா எஃப் பிளஸ் சரிதானே. சோ அதனால எல்லாமே பிளஸ் தான். அப்ப அதுக்கப்புறம் நீங்க போட்டு எடுத்தீங்கன்னா அதே ஆன்சர் வரும் சரியா. இது ஓகே உங்களுக்கு. ஷூர் தானே. எப்படி குறுவழக்கு யூஸ் பண்ற இந்த சமன்பாடு இப்படி வந்து அவ்வளவுதான். இப்ப இவ்வளவு வரையும் சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து வில்லைகளால உண்டாக்கப்படுற ஏக பரிமாண உருப்பெருக்கம் சரியானே. ஏழு ஏக பரிமாண உருப்பெருக்கம் சொல்றோம்னா பின்னால கோண உருப்பெருக்கம் ரெண்டு சொல்லி ஒன்று. அது நான் புறபாபம் இதுல இருந்துச்சுன்னா இந்த நுண்ணூக்காட்டிய சம்பந்தமான பாவம். ஏக பரிமாண உருக்கம்டா ஒன்றும் இல்லை. உருப்பெருக்கம் சொன்னா நமக்கு தெரிந்தானே ஒரு பொருள் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்ல இருந்து பிம்பம் வருது ஒரு 10 சென்டிமீட்டர் வைங்களேன். அப்ப இது எத்தனை மடங்கு பிம்பம் பெருத்திருக்கி அல்லது சிறுத்திருக்கி என்று பாக்குறது தான் என்னன்னு சொன்னா உருப்பெருக்கம் சொல்லுவோம். அதாவது இப்ப எத்தனை மடங்குன்னு பாக்கணும்டா என்ன செய்யணும் 10/5 சொல்லுவோம். என்ன 10/5 2 மடங்கு. இப்ப 10ங்கிறால் 6 பிம்பத்திர உயரம். அப்ப பிம்ப உயரத்தின் கீழ் பொருள் உயரம் தான் என்னன்னு சொன்னால் ஏக பரிமாண உருப்பெருக்கத்துக்கு சமனா இருக்கும் சரிதானே. அந்த ஏக பரிமாண உருப்பெருக்கத்துக்கு சமனா இருக்கும் சொன்னா H1/H0ங்கிறது என்னத்துக்கு உண்மையா சமனா இருக்கும் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்படியான ஒரு கதிரை பாருங்களேன். இது கிளியரா விளங்குதான்னு தெரியும் எனக்கு. விளங்கல அடிச்சலுங்க. அப்போ விளங்குது. சோ இது இந்த கதிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டீட்டாவும் சமன். ஏன் குத்தயிர் கோணம் தானே. சோ 2 கோணமும் சமன். அப்ப 2 டான் டீட்டாவும் சமனை தானே இருக்கணும். அப்படின்னா இந்த இதுக்கு டான் டீட்டா என்னன்னு சொன்னால் H1/V அது சமன். இந்த இதுக்கு என்னன்னு சொன்னால் H0/U. சோ ஏக பரிமாண உருப்பெருக்கம்ங்கிறத நாம் எம் என்று குறிப்போம். அந்த எம்ங்கிற என்னத்துக்கு சமன்டா H1/H0 சரியா. அது எதுக்கு சமனாக்கணும்டா இந்த சமன்பாடுல நாம H1/H0 எடுத்தோம்டா H1/H0 நான் இப்படி எப்படி எடுக்கலாம் தானே. இரண்டை வங்காள நிலையம் ஆக்கினோம்னு சொன்னால் H1/H0 வந்து V/U சமனா இருக்கும். ஸோ V/U சமனா இருக்கும். ஸோ இது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது. அதாவது வேக பரிமாண உருப்பெருக்கத்தை 2 விதமா கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து பொருள் தூரத்தின் கீழ் பிம்ப தூரத்தின் கீழ் பொருள் தூரம், பிம்ப உயரத்தின் கீழ் பொருள் உயரம் 2 விதமாக கண்டுபிடிக்கலாம் சரியானே. இது விளங்கிட்டா. சரி. இப்ப இது ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்க சம்டைம் சில கேள்விகளை அதை யூஸ் பண்ண வந்தாலும் வரும். என்னன்னு சொன்னா ஒரு குவிவு வில்லை சரியானே. ஒரு குவிவு வில்லையில இந்த இப்ப இப்படி இப்படித்தானே குவிவு வில்லை
குவிய வில்லையில 2 வகையான பிம்பமும் வரலாம். என்ன? ஒரு மாய பிம்பமும் வரலாம், மெய் பிம்பமும் வரலாம். மெய் பிம்பத்தை பெறுறதுக்கு, சரியானே, மெய் பிம்பத்தை ஒரு திரையில பெறுறதுக்கு, சரியா, இந்த பொருளுக்கும் திரைக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்குதானே, திரைக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து மினிமம் 4Fக்கு சமனா இருக்கணும். 4Fண்டா இந்த குவிய தூரத்துல, இதுல குவிய தூரத்துல 4 மடங்குக்கு சமனாக மினிமம். அதாவது அதோட கூட இருந்தா தான் பெற வைக்கலாம். சரியா? சொன்னா குவிய தூரத்தை காண்க, இல்லாட்டி குவிய தூரம் இவ்வளவு இருக்கணும்னு சொன்னா பொருளுக்கும் திரைக்கும் இடையிலான தூரத்தை காண்கன்னு சொல்லி வரலாம். சரியா? இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்க வாய்ச்சி பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. சரியானே? அது பெருசா பெருசா யோசிக்க தேவையில்ல, வாய்ச்சி பார்த்தீங்கன்னா விளங்கு. ஓகே? அது சரிதானே? இப்ப இந்த பாட் சரிதானே உங்களுக்கு? சொல்லிப்பாங்க எவ்வளவு பவர்ன்னு சொல்லி. உங்களோட கண்ணாடி உங்களுக்கு என்னன்னு சொன்னா ஒவ்வொரு வில்லைக்கும் பவர் ஒன்று இருக்கு. சரியா? ஒரு குவான்டிட்டி அது. சரியானே? அது ஒரு பேர் மாதிரி சொல்லி வைங்க. அந்த பவரை வச்சுதான் நாம என்ன சொல்லுவோம்டா, இதை யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும் பார்ப்போம். அது எதுல தான் டிபெண்ட் ஆயிருக்குன்னு சொன்னா இதுல குவியத்தூரத்துல டிபெண்ட் ஆயிருக்கு. சரியா? அதாவது அதுக்கான ஈக்குவேஷன் வந்து P=1/F. சரியா? பெருசா உங்களுக்கு தேவையில்லை, பெருசா வேற ஒன்றும் தேவையில்லை. நான் சொல்றது வந்து எஃப்க்கும் நிகர்மாறா இருக்கும் இந்த பவர்ங்கிறது. சரியா? அதுக்கு பேர் வந்து வில்லையின் வலுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த எஃப் நாம மீட்டர்ல எழுதினோம் சொன்னால், மீட்டர்ல எழுதினோம் சொன்னா பவர் யூனிட் வந்து என்ன வரும்? பெர் மீட்டர் ஆன, அதாவது மீட்டர்-1 வரும். ஆனா அது அப்படி குறிக்காம நாம ஒரு ஸ்பெஷல் இதால குறிப்போம். என்னன்னு சொன்னா டையோட்டர்ன்னு சொல்லி ஒரு, இப்ப நான் சொல்றேன் ஒரு +2 பவர் வந்து +2 இருக்குன்னு சொன்னா +2 டையோட்டர் சொல்லி நம்ம குறிப்போம் அது. சரியா? அதாவது யூனிட் வந்து +2. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வலுவுக்கும் வந்து குறையோடு இருக்கு. ஏன் நான் +2 சொன்னேன்டா, வலுக்கும் வந்து குறியீடு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா எஃப் வந்து குவிவில்லைக்கு என்ன, எஃப் வந்து குவிவில்லைக்கு மைனஸ். அதன்படியாக P வந்து என்ன இருக்குமெண்டா பிளஸ் அடிக்கும், அதாவது நிகர்மாறா அடிக்கும். சரியானே? அதே மாதிரி குழிவில்லைக்கு என்ன வருமெண்டா பிளஸ் வரும். இது எஃப் பவர் என்ன வருமெண்டா மைனஸ்ல வரும். சரியா? சரி. இப்ப அதென்ன சொல்லி வலுவுக்கான குறிவழக்கு சர்வதேச ரீதியானது. ஒருக்கு வில்லையின் வலு நேரானது, பிரிவில்லையின் வலு மறையானது. சரியாது? சரி. இப்ப இப்ப 2 மெல்லிய தொடுகை வினாவெல்லாம் பார்த்தது வந்து பழமையா நாம என்ன பார்த்தது என்று சொன்னா ஒன்று மட்டும்தான். இப்ப சேர்மானம், சேர்மானம்டா ஒன்று இப்படி 2 இருக்கலாம், அல்லது ரெண்டுமே குழிவில்லையா இருக்கலாம், அல்லது ரெண்டுமே குழிவில்லையா இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அப்ப சேர்மானத்துக்கு நாம எப்படி என்ன கேள்விகளுக்கு அணுகிறங்கிறது தான் அடுத்து பார்க்க போறோம். சரியானே? அப்ப இப்ப நீங்க பாருங்க, அப்போ இப்படி ஒரு ரெண்டுமே சேர்ந்த ஒரு சேர்மான இது இருக்குன்னு வைப்போம். சரியானே? இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு கதிர் போகுது. இந்த கதிர் போக்குல என்ன செய்யும் சொன்னா இந்த F1ங்கிற வில்லை வந்து என்ன செய்யும், இது வந்து குவிவில்லை என்ன செய்யும், ஒடுக்கும் தானே. சோ ஒடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், இப்படி ட்ரை பண்ணும். சரியா? அதாவது அது ட்ரை பண்ற இடம் வந்து இப்படி இந்த F2ங்கிறது இல்லைன்னு சொன்னா எப்படி போய்க்க மாட்டால் இப்படி போயிருக்கும். சரியா? F2ங்கிற ஒரு குவிவில்லை இல்லை என்று சொன்னா ஒரு இதால ஒடுக்கி போயிருக்கும். அப்படி நான் சொல்ல என்ன விளங்குது உங்களுக்கு? அதே இது F2 இருக்கிறதால என்ன நடக்கும் சொன்னால் F2 ஆலையும் ஒரு சின்ன ஒடுக்கம் நடந்து இவ்விடத்துக்கு வரும். இது விளங்குதா? அந்த புள்ளிக்கோட்டால குறிச்சிக்கிறது வந்து எதால வர வேண்டியது சொன்னா F1ஆல மட்டும் வர வேண்டியது. அப்ப நான் சொல்றேன் F1ஆல வார பிம்ப தூரம் என்னன்னு சொன்னால்
F1ஆல வார பிம்ப தூரம் என்னன்னு சொன்னா ஐ டேஷா இருக்கும். இதை ஒத்துக்கிறீங்களா? சொல்லி ஐ டேஷ் இருக்கிற நிலை அப்படின்னா அவர் சில போட்டிருக்காரு வி டேஷ் என்று போட்டிருக்கிறது. ஸோ வி டேஷ் தான் ஆர் அடிப்பாருன்னு சொன்னா F1ஆல மட்டும் வரது இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? அதே நோ. சரி, இப்ப F1ல இருந்து வார கதிர் தான் F1ல இருந்து வார கதிர் தான் F2க்கு பொருளா இருக்கி. அது விளங்குது உங்களுக்கு? F2க்கு பொருளா இருக்கி யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஓ பொருளா இல்ல அவருக்கு. அதாவது இங்க இருந்து வார மாதிரி கதிர் விலங்கல் அவருக்கு. அவருக்கு இப்ப ஒடுக்கித்தான் கதிர் வருதுன்றதுனால அவருக்கு இருக்கிற பொருள் தூரம் என்ன இருக்கும் சொல்லுங்க அப்போ? என்ன கண்டு விளங்குதா? நோ. இப்ப நாங்க நினைச்சுன்னா இப்ப சும்மா சொல்லுங்க. இப்ப நான் குறி இந்த இது குறிவழக்கு பயன்படுத்தப்படுறேன் யாருக்கு இருந்துச்சுன்னா F1க்கு பயன்படுத்தப்படுறேன் வைங்க. அப்ப நான் அந்த வில்லை சமன்பாடை போடுறேன். 1/(v -1/u) சமன் 1/f. எதுக்கு போட போறேன்? F1க்கு மட்டும். ரெண்டுமே குவி வில்லை தானே. சரி, F1க்கு மட்டும் போட போறேன். F1க்கு மட்டும் போட்டேன்னால் பிம்ப தூரம் என்ன வரும்னா 1/v டேஷ் மைனஸ் 1/, அது வந்து என்னத்துல இருக்கு? அது வந்து இங்க பார்த்தா இங்க மைனஸ் தானே, இங்க மைனஸ் இங்க பிளஸ். ஸோ மைனஸ்ல இருக்கிறதால மைனஸ் வி டேஷ். இது வந்து பிளஸ் யூ சமன் இது ஒரு என்ன வில்லை? ஒரு குவிவு வில்லை என்று சொன்னதுனால மைனஸ் F1 போடுறேன். இது ஓகேயா? நோ. ஸோ இது முதலாவது சமன்பாடு. இந்த சமன்பாடு என்ன இருக்கிறது? சரியா? இரண்டாவதுக்கு நான் என்ன சொல்றேன்டா F2க்கு போட போறேன். சரியா? F2க்கு என்ன போட போறேன்டா அதே 1/v -1/u சமன் 1/f போடுவோம். சரியா? 1/f போட்டோம்டா இப்ப நீங்க சொல்லுங்க அப்போ இரண்டாவது பிம்ப தூரம் நான் சொல்றேன் v என்று சொல்றேன். அது ஓகேயா? நோ. அப்ப அது மைனஸ் திசையில இருக்கிறதால 1/-u. ஆனா இரண்டாவதுக்கு பொருள் தூரம் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பிம்ப தூரம் இருக்கும். விளங்குதா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. பொருள் தூரம் வந்து முதலாவது பிம்பத்தூரம் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா முதலாவதால ஒடுக்கப்பட்டு வார கதிர் தான் இரண்டாவதுக்கு என்ன அறிக்கண்டா பொருள் அறிக்கை. சொல்லுங்கல்ல. இல்ல. இப்ப நீங்க இப்படி யோசிங்க. இப்படி சொல்றேன். இப்படி ஒரு கதிர் வருது உங்களுக்கு. சரியா? இது எவ்வளத்தை நோக்கி வருது என்று சொன்னால் ஐ டேஷ் நோக்கி வருது. சரியானே? இப்ப இந்த வில் என்ன செய்யும்டா இப்படி ஒருக்கி ஐய தரும். இது ஓகேயா? இப்ப நீங்க சொல்லுங்க அப்போ இது வி டேஷ் என்று எடுப்போம், இது பி என்று எடுப்போம். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க அப்போ இந்த இடத்துல நீங்க அதை முந்தி இருந்ததை விடுங்களேன். இந்த இடத்துல எது பிம்ப தூரம் எது பொருள் தூரம்? பிம்ப தூரம் வி. பிம்ப தூரம் வி. சரி, பொருள் தூரம் எப்படி? பொருள் வந்து எப்படி வருது? ஒரு எங்க ஒரு பொருள் தூரத்தை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் சொன்னா இப்படி யோசிங்களேன். ஒரு இடத்துல இருந்து ஒருக்கிட்டு வருது. இப்ப என்ன சொல்ல வந்து உங்களுக்கு இப்படி யோசிங்களேன். இப்படியான ஒரு நிலைமை என்று சொன்னா இப்படியான ஒரு நிலைமை சொன்னா எங்க அந்த தலைமை அச்சை வெட்டுறதுக்கு நீங்க புள்ளிக்கோடு வரைஞ்சு நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னே. இப்ப இப்படி வருதுன்னு வைங்களேன். நான் அதை ஒழுங்கா வரைஞ்சேன் உங்களுக்கு. இப்படி யோசிங்களேன். இப்படி ஒன்று இப்படி இருக்கின்ற எப்பவுமே. சரியா? இப்ப இவ்வளவுதான் கதிர் உங்களுக்கு தாராண்டு வைங்க. இந்த கதிருக்கு எங்க போகுதுண்டா இவரு இப்படி போறாரு எப்பவுமே. சரிதானே? இப்படி போறாரு வச்சோம்டா நமக்கு தெரியும் இதுதான் பிம்ப தூரம். இது ஓகேயா?
இப்ப பொருள் தூரம் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க அப்போ. எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இத இங்க இடத்துக்கு அந்த தலைமை அச்சு வெட்டுற புள்ளியை கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த இடத்துல இருந்தா நம்ம யோசிக்க என்னன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருக்கு அந்த கதிர் வந்திருக்கிற மாதிரி நாம யோசிப்போம். அதனால இவர் தான் வந்து என்ன ஆയിരിக்கும் பாருண்டா அவர பொருள் தூரம் மாதிரி பாரு. அது விளங்க அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த இதுக்கு வாங்கலன் இந்த இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இவரை இங்கால நீட்டிட்டு போனா தலைமையாட்சியில வெட்டுமா? அப்ப இங்கால நீட்டிட்டு போனா தானே வெட்டும் இல்லையா? அப்ப இங்கால நீட்டிட்டு போய் வெட்டுதுன்னு சொன்னா நாம ஒரு எப்படி யோசிக்க மாட்டா மாயமான ஒரு பொருள் வார மாதிரி தானே நம்ம யோசிப்போம். சரியா? வழங்காது. ஏன்னா புள்ளி கொடலாம் வரைஞ்சா என்ன மாயமானது தானே. ஒரு புள்ளி கோடல் நம்ம வரைகிறோம்னு சொன்னா ஒரு உண்மையான கோடு இல்லாம புள்ளி கோடலை வரைகிறோம்டா மாய பிம்பம் மாய பொருள் என்னென்றாலும் மாயம் அது. சரியா? இப்ப நமக்கு தெரியும் எங்க இருந்து பொருள் வருதுன்னு இந்தியால இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் எங்க இருந்து பொருள் வருதுன்னு. அப்ப இந்த இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல உண்மையான பொருள் இல்ல அதுக்கு. சரியா? மெய்ப்பொருள் இல்லை. நாம ஒரு மாயமான பொருள் தான் எடுத்து வச்சிருக்கேன் வருது. இங்க இருந்தா வருதாக்கும் சொல்லி விளங்காது. அப்ப இந்த தூரம் தான் என்ன அறிக்கும்னா பொருள் தூரம் அறிக்கும். அது விளங்க அவங்களுக்கு விளங்கிட்டா? இப்ப நீங்க சொல்லுங்க அப்போ இந்த F2 தான் நான் என்ன படத்தை வரைஞ்சிருக்கேன். அது விளங்குது அவங்களுக்கு. சோ நான் என்ன செய்யலாம்டா ரெண்டாவதுக்கு என்ன போடலாம்டா அதே மாதிரி 1/, ரெண்டுமே மைனஸ்ல நினைக்க போகுது. ரெண்டுமே ஒரே பக்கத்துல எரிக்கி மைனஸ் பக்கத்திலேயே. சோ ரெண்டையுமே நான் மைனஸ்ல என்ன சொன்னால் மைனஸ் வி டேஷ் என்ன ஈக்குவல் -1/F2. இது ரெண்டாவது சமன்பாடு. இது விளங்கிட்டா? அதுதான் ஆகிறது. சரிதானே? ஓகேயா? இப்ப இந்த ரெண்டுக்கும் பதிலா நான் என்ன சொல்றேன்டா விலை சேர்மானம் என்ன ரெண்டுக்கும் பதிலா ஒரு தனி வில்லையே போடலாம். சரியானே? தனி வில்லையை போடலாம்டா ஆரம்பத்திலையும் இறுதி மட்டும் பாக்குறேன். நடுவுல இருக்கிற இன்டர்சேஞ்ச் ஆயினது பார்க்க தேவையில்லை. அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல பொருள் எங்க இருந்துச்சோ அதை அப்படியே குறிக்கிற ரெண்டையும் சேர்த்து ஒரு வில்லையா குறிக்க சொன்னா அதை நான் எஃப் ஓடுறேன். எனக்கு தெரியும் என்ன எஃப் சொல்லி. கடைசியா என்ன விமம் வரும்டா இந்த ஐயன் இடத்துல விமம் வரும். சோ நாம ரெண்டையும் சேர்த்து ஒரு படமா ஒருத்த வரையலாம். சரியா? நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்டா இந்த எஃப்க்கும் F1 F2க்குமான தொடர்பு என்ன ரிலேஷன்ஷிப் என்ன. நான் F1 F2 தந்தா எனக்கு எஃப் கண்டுபிடிக்க இயலுமாங்கிறதுதான் இந்த சேர்மானத்துக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. சரியா? சோ அதுல இருந்து நாம என்ன செய்யலாம்டா இது குறிவழக்கு பாவிச்சோம்னு சொன்னா இங்க மைனஸ் இங்க பிளஸ். சரிதானே? இங்க மைனஸ் இங்க பிளஸ் சொன்னா 1/1/- -v மைனஸ் பிளஸ் u சமன் -1/f. இது ஓகேயா? சோ இதுல இருந்து இந்த மூணாவது சமன்பாடை நான் இப்ப எழுதிக்கிறது. இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்டா ஒன்றே ரெண்டையும் கூட்ட சொல்றாரு. ஒன்றே ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒன்றே ரெண்டையும் கூட்டினால் இதுல 1/, இதுல என்ன இருக்கேன்டா 1/- v டேஷ் இருக்கு. இங்க பிளஸ் 1/v டேஷ் இருக்கு. அப்ப கூட்டக்கோளை என்ன செஞ்சிடும்? இது ரெண்டும் இல்லாம போயிடும். சரிதானே? சோ இதுல என்ன இருக்குன்னு சொன்னா -1/v இருக்கு. அது வரும். அங்கால -1/u இருக்கு. அதுவும் வரும். இங்கால சாரி இதுல இல்ல கீழுக்குன்னு -1/v இருக்கு -1/u இருக்கு. அடுத்தது -1/f1ஐயும் -1/f2ஐயும் கூட்டணும். இது ஓகேயா? சோ உங்களுக்கு இதுல நல்லா விளங்குது. இவரும் ஒன்று என்ன. அப்ப இவரும் ஒன்று தானே. அப்ப -1/f சமன் -1/f1 -1/f2 எல்லாத்தையும் மைனஸ் எல்லாம் இருக்குங்க. அப்போ மைனஸ் எல்லாம் பெருக்கினா 1/f சமன் 1/f1 பிளஸ் 1/f2. சரியாது? சோ ஒரு சேர்மான வில்லை அப்ப ரெண்டு வில்லை உங்களுக்கு தாராங்கன்னு சொன்னா
அந்த ரெண்டு வில்லையில சேருமான வில்லையை காணணும் நம்ம படிச்சிருப்போம் தானே. சமாந்தரம் என்ற தடை எப்படி காண்ற அதே மாதிரி இப்படி இதை கண்டுபிடிக்கிறேன் சரியாது. இப்ப ரெண்டுமே நீங்க நல்லா யோசிங்க. இந்த இடத்துல நான் ஒரு உதாரணம் சொல்றேனே. ரெண்டு இதுதாரானுகள் ஒன்று வந்து ரெண்டுமே ஒருக்கு வில்லி அருகி உயு வில்லி அருகின்னு இது ஒரு 20 சென்டிமீட்டர், இது ஒரு 50 சென்டிமீட்டர் சரியா. இப்போ 1/f என்ன அரிக்குமெண்டா 1/, நல்லா யோசிக்கணும். எஃப் போடுற இடத்துல எல்லாம் நீங்க என்ன போடணுமெண்டா எந்த வில்லை என்று நமக்கு தெரியணும். எந்த வில்லைன்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம குறிவாளர் கட்டாயம் யூஸ் பண்ணணும். இப்ப நமக்கு தெரியும் எந்த வில்லைன்னு சொல்லி 20 சென்டிமீட்டருங்கிறது ரெண்டுமே ஒருக்கு வில்லைன்னு தெரியும். ஒருக்கு வில்லையா இருந்தா நமக்கு என்ன தெரியும் மைனஸ் தான் குறிவழக்கு. ஸோ -20 சென்டிமீட்டர் சரிதானே பிளஸ் 1/, -50 சென்டிமீட்டர். ஓகே அது அங்க -f வராதா? இது வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த வார சேர்மானம் இருக்குதானே, இந்த வார சேர்மானம் வந்து உங்களுக்கு மைனஸா வந்துச்சுன்னா அவர் குவிவு இல்லை சரியானே. ஆனா நான் சொல்றேன் ரெண்டுமே ஒரே சாமான் இருந்துச்சு, அதாவது ஒரே ஒருக்கு வில்லையாவோ இது ஒருக்கு வில்லையா இருந்துச்சுன்னா மைனஸ் தான் வரும். அது வாரதும் ஒருக்கு வில்லையா தான் இருக்கும். இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு ஒருக்கு வில்லையும் ஒரு விரிவில்லையும் இருக்கு சரிதானே. இப்ப நம்ம செல்லையிலுமா இது இது எதிர இது இது எதிர குணத்தை காட்டுமென்னு செல்லையில தானே பழங்காய் செல்ல என்ன சின்ன செல்ல வாரண்டு. இப்ப நாம இது ஒருக்கு வில்லை இந்த சேர்மானம் வந்து ஒருக்கு வில்லையா இருக்குமா விரிவில்லையா இருக்குமா நமக்கு செல்லையில அது என்னத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சா இந்த 1/f சமன் 1/f1 பிளஸ் 1/f2. ஸோ இந்த f1க்கு f2 நான் இது f1க்கு ஒரு 2 சென்டிமீட்டர் இது ஒரு 5 சென்டிமீட்டர் வைப்போம் சரியானே. அப்ப f1 வந்து உயவில்லைன்றதுனால 1/-2 பிளஸ் 1/, இது 5 நமக்கு தெரியும். 1/5ங்கிறது தசம் 2, 1/2ங்கிறது தசம் 5. ஸோ -0.5. ஸோ என்ன வரப்போகுதுன்னா -0.3 1/f. அப்ப f வந்து எப்படியுமே என்னத்துல வரப்போகுது மைனஸ்ல வரப்போகுது. f மைனஸ்ல வரப்போகுதுண்டா இது என்ன நடத்தையை காட்டும் என்று சொன்னால் குவிவில்லை நடத்தையை காட்டும். இதே இது 2 சென்டிமீட்டர் இது 5 சென்டிமீட்டராகவும் இது 2 சென்டிமீட்டராகவும் இருந்துச்சுன்னா என்னத்தை காட்டும் குழிவுவில்லை நடத்தையை காட்டும். அதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். வார ஆன்சர் எஃப் இருக்கு தானே, இந்த எஃப் வந்து மைனஸ் ஆயிரும். அதுக்கு நீங்க குறி வழக்கு டிரெக்டா யூஸ் பண்ண தேவையில்லை, யூஸ் பண்ண ஏறாது சரியா. இது மைனஸா இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே இவர் வந்து குழிவுவில்லையாக தொழில்படுவார் என்று விளங்கணும். இவர் பிளஸ் இருந்தாரண்டா ஓகே இவர் வந்து குழிவு வில்லையா தொழில்படுவார் என்று வழங்கணும். ஓகே அது சுவரா கிளியரா சுவதானே டன்னா. இப்ப இப்படி எல்லாம் படி தரலையா உங்களுக்கு? இல்ல சரி இப்ப அந்த பாட்டு ஓகே தானே உங்களுக்கு? இப்ப கண்ணுக்கு வாங்க. இன்றைக்கு நிக்காது, நான் இது போட்டேன் ஜூம் பேக்கேஜ் போட்டேன் நான், அதால கேஸ் இல்ல. இப்ப கண் என்ன பிரச்சனைன்னு சொன்னா கண்ணுல உண்மையாவே சரியா ஒரு குவிவு வில்லை தான் இருக்கு. கண் வில்லை கண்ணுல ஒரு வில்லை இருக்கு தானே, அந்த வில்லை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு குவிவு வில்லையா தானே இருக்கும் சரியா. கண் வில்லை குவிவு வில்லையா இருக்கும். அப்ப குவிவில்லையா இருந்தா நமக்கு உண்மையாவே இந்த கண்ணுல இந்த விழித்திரை என்ற இடத்துல என்ன செய்யணும்டா உண்மையாவே விழித்திரை என்ற இடத்துலதான் நம்ம பாக்குறதுல பிம்பம் வந்து சொன்னா இந்த விழித்திரையில தான் இந்த கண் வில்லையால ஏற்படுத்தப்படுற பிம்பம் விழும் சரியா. சரியா விழித்திரையில விழணும். இந்த விழித்திரையில தொங்கல விழுந்தா மட்டும்தான் நமக்கு கிளியரா என்ன விளங்க மாட்டேச்சுன்னா அந்த பொருள் நமக்கு தெரியும் சரிதானே. இந்த விழித்திரையில உழல்ல சொன்னா அதாவது ஒன்று முன்னுக்குழலாம் அல்லது பின்னுக்குழலாம். அப்படியான 2 வகையான அப்படி உளுந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அது குறைபாடுன்னு சொல்லுவோம் சரிதானே. அப்ப இந்த வேலையை என்னதான் செய்யறேன் இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ நான் இது இஞ்சல வரைகிறேன். இப்ப இதுதான் கண் வைங்களேன், இவர் தான் கண். இதான விழித்திரை. இப்ப இதுக்கு ஒரு குவிவில்லை அறிக்கைன்னா இவட தெரிக்கிற பொருளுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க, இவட தெரிக்கிற பொருளுக்கும் நமக்கு இங்கதான் என்ன செய்யணும். இப்ப இப்படி வரைஞ்சு சொன்னால்
இது வரை ஒழுங்கா வரைபடல. இவ்விடத்து தான் பிம்பம் வரணும். இப்ப கொஞ்சம் இந்த பிம்ப தூரத்தை நான் கூட்டினாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் பிம்ப தூரத்தை கூட்டினாலும் சாரி பொருள் தூரத்தை கூட்டினாலும் பிம்பத்தூரம் நமக்கு மாறப்போறான். அது விளங்குது அவங்களுக்கு. பிம்பத்தூரம் அவட தமிழ் நமக்கு இவ்வளவுங்க என்னன்னு சொல்லி. அப்ப நீங்க நல்லா யோசிங்க. அப்போ 1/v மைனஸ் 1/u சமன் 1/f. அப்ப எஃப்ங்கிறது இப்ப நான் இப்ப இதுக்கு இந்த கண் வில்லைக்கு ஒரு எஃப் இருக்கு தானே, அந்த எஃப் தான் நான் எஃப் வைக்கேன். சரியா? அப்ப 1/vங்கிறது இப்ப என்னச்சுன்னா கண்ற டயமீட்டர் தான் விங்கிற சொல்லுது. நம்ம அதுக்கு தேவைப்பட்ட நம்ம அதை செய்வோம். ஆனா உண்மையாவே இந்த விழித்திரைக்கும் இந்த கண் வில்லைக்குமான நீளம் வந்து கண்ற டயமீட்டர் ஆகிக்கும், கண்ற விட்டம் ஆகிக்கும். சரியானே? ஸோ நான் அதை வந்து 1/-d என்று போடலாம். ஏண்டா கதிர் போறதுக்கு இந்த திசையில மைனஸ், இந்த திசையில பிளஸ். மைனஸ் 1/u வைக்கனே சமன் மைனஸ் 1/f. இதுல நான் என்ன சொல்லலாம்டா, எல்லாத்தையும் மைனஸ் அளவு வரைக்கும்டா இப்படி எழுதலாம். இது உங்களுக்கு விளங்குதா? இது ஓகே உங்களுக்கு? இப்ப இந்த டி வந்து மாறுமா எப்பயாவது? கண்ட விட்டம் மாறுமா? இல்ல, கண்ட விட்டம் மாறாது. ஆனா நான் என்ன செய்யணும், யூ அதாவது பொருள் தூரம் கிட்ட இருந்தாலும் எனக்கு விழித்திரலாம் உள்ளனும், கிட்ட இருந்ததை நான் நல்லா பார்க்கணும், தூரத்துல இருக்கிறதையும் நல்லா பார்க்கணும் சொன்னா இந்த யூ வந்து மாறத்தானே போகுது. அப்ப இந்த யூ மாறுதுன்னு சொன்னா டி டி மாறலன்னு சொன்னா எதுதான் மாறணும்? நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா எஃப் தான் மாறும். விளங்காது? அதாவது இந்த கண்வில்லை வந்து ஒரு இந்த எல்லா நேரமும் ஒரே எஃப்ல ஒரே குவிய தூரத்துல இருக்காது. அதை வந்து மாத்துற சக்தி நாம என்ன செய்யலாம்னா எல்லாம் கொடுத்து வச்சான்னு சொல்லலாம். சரியானே? அது எதாலதான் அந்த அந்த இது கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொன்னா இந்த பிசிர்தசை நார்களால தான் அது கட்டுப்படுத்தப்படுது. இந்த பிசிர்தசை நார்களால தான் சுருங்கவோ விரியவோ நடக்குது. விளங்காது? அதாவது சுருங்கி சென்றுச்சுன்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உண்மையா எஃப்ங்கிறது என்ன? எஃப்ங்கிறது இதை நாம இப்படி வரைஞ்சி இதை நம்ம வட்டமாக்கணும்டா, இதை நம்ம வட்டமாக்கணும், அதுல மையம் தானே எஃப். அது தெரியுமா? எஃப்ங்கிற என்னன்னு தெரியுமா? ஒரு வில்லையரே எந்த தூரம் தெரியுமா? குவியத்தூரம் என்று சொல்றது என்னன்னு தெரியுமா? முதல் இப்படி இருக்கிற ஒன்றுக்கு நல்லா யோசிங்க. அப்போ இப்படி நான் வரலாம் தானே, வட்டம் மறைஞ்ச டைப் தானே வரும். என்ன இந்த வட்டத்திற மையம் தான் என்னன்னு சொன்னா குவியத்தூரம் சொல்லுவோம். இதுவும் தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? அதே மாதிரி இங்காலையும் வட்டம் வரைஞ்சோம்டா இந்த வட்டத்துல அதே அதே தானே வரப்போகுது. அப்ப இதுவும் எஃப். அதுக்காக ரெண்டு பக்கம் நாம எஃப் குறிக்கும். அது விளங்குதா? சரி, இது தெரியாது உங்களுக்கு? எனக்கு தெரியும் தெரியாதுண்டு. இந்த ஓமா இல்லையா? இல்ல. சரி, இப்ப உங்களுக்கு இந்த ஐடியா வந்து இப்ப கண்ணுல என்ன நடக்குதுன்னு சொல்லி. கண்ணுல உண்மையாவே நாம என்ன செய்யறோம்டா வெவ்வேறு பொருள் தூரமுடைய பொருள்களை நம்ம பார்க்கணும். ஒழுங்கான பொருளை பார்க்கணும்னு சொன்னா பொருள் எங்க விழணும்? விழித்திரையில விழணும். சரிதானே? அந்த விழித்திரையில விழ வைக்கிறாள் ஆரண்டு சொன்னால் கண்வில்லை. அப்ப அந்த கண்வில்லை வெவ்வேறு பொருளை பார்க்கறதால இந்த கண்வில்லையிட குவியத்தூரம் நமக்கு மாறணும். அந்த குவியத்தூரம் மாறணும்டா சுருங்கணும் அல்லது விரியணும். அது விளங்க ஏன் சுருங்கணும்டா? சுருங்கணும்டா அதுல வட்டம் மாறும். அதுல வட்டம் மாறினா குவியத்தூரம் மாறும். விரிஞ்சாலும் அதுல வட்டம் மாறும். அப்ப அதுல குவியத்தூரம் மாறும். அது விளங்குதா? அப்ப சுருங்குற விரிகிற வேலையை செய்யற ஆரம்பிச்சுன்னா இந்த பிசித்தசை நார்கள் தான் செய்யுது. சரியா? சம்டைம் ஏதாவது கேள்வியில சும்மா கண்ணை பத்தி எஸ்சியில கண்ணை பத்தி கேட்டுட்டு வருவான். கண்ணை பத்தி சொல்லி போட்டு ஒரு கடைசியா ஒரு சின்ன கேள்வியா போட்டுவிடுவான், என்ன நடக்குன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ சம்டைம் உங்களுக்கு தெரிஞ்சா இதில் தெரிஞ்சா எழுதலாம்னு சொல்றேன். சரியானே? இப்ப ரெண்டு பிரச்சனை இருக்கு நமக்கு. சரியா? ஒன்று வந்து குறும்பார்வை, இன்னொன்று வந்து முக்கியமா ரெண்டு பிரச்சனை இருக்கு. இல்ல 3 பிரச்சனை போட்டீங்க. மற்ற பிரச்சனை நமக்கு தேவையில்லை, நீங்க வாய்ச்சி பாத்தீங்கன்னா சரி. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, ஒன்று குறும்பார்வை, இன்னொன்று வந்து நீள் பார்வை, ஷோர்ட் சைட் லாங் சைட். சரியானே? இப்ப நீங்க சொல்லுங்க அப்போ
குறும்பார்வைங்கிறது என்ன பேர்ல நம்ம கண்டுபிடிக்க இயலாது. ஏன்னு சொன்னா உண்மையா குறும்பார்வை கண்டிஷன்னா குறும்பார்வை என்ன கிட்ட இருக்கிறத குறும்பார்வை குறைபாடு இருந்துச்சுன்னா கிட்ட இருக்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி நமக்கு விளங்கும் என்ன. இப்ப குறும்பார்வை குறைபாடு இருந்துச்சுன்னா குறும்பார்வை குறைபாடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கிட்ட இருக்கிறத பார்க்கலாம் ரெண்ட மாதிரி தானே. குறும்பண்ட சின்னது தானே. ஆனா உண்மையாவே குறும்பார்வைண்டா அது இல்லை. சரியா? குறும்பார்வைண்டா உண்மையா ஒரு நல்ல கண்ணா இருந்தா, சரியான ஒரு நல்ல கண்ணா இருந்தா அவர இப்ப நீங்க என்ன சொல்ல வரேன்டா அவர குறுகிய தூரம், அதாவது ஒரு லிமிட் இருக்கும் அவருக்கு. சரியா? ஒரு நல்ல கண்ணா இருந்தா என்ன மாதிரி கண்ணுண்டா சரியானே இந்த லிமிட் இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னா இவருக்கு இவ்வளவுக்குண்டு இவ்வளவுக்குலாம் பார்க்கணும். அந்த நல்ல கண்ணுக்குரிய லிமிட் என்னன்னு 25 சென்டிமீட்டர்ல இருந்து இன்ஃபினிட்டி வரங்காட்டிலும். சரியா? அதாவது அவர அண்மை தூரம் 25 சென்டிமீட்டர் ஆயிருக்கும். அவர செய்மை தூரம் இன்ஃபினிட்டி ஆയിരിக்கும். முடிவில் இருக்கிற பொருளையும் அவர் பார்க்கலாம். சரியா? அந்த 25 சென்டிமீட்டர்ங்கிறத நாம என்ன சொல்லுவோம் சொன்னா தெளிவு பார்வையின் இழிவு தூரம் சொல்லுவோம். அதாவது ஒரு தெளிவா பாக்குறதுக்கு அதுக்கு கீழே போனச்சுன்னா அதுக்கு கீழே போயிச்சுன்னா நமக்கு தெளிவா பார்க்கலாம். இப்ப நீங்க சும்மா யோசிக்காம 25 சென்டிமீட்டருங்கிறது ஒரு ரூலருக்கு 30 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் ரூலர்ல அந்த அளவு தான் இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இப்ப கண்ணு கிட்ட கூட கையை கிட்ட கொண்டு வர உங்களுக்கு மங்களா தெரிய ஆரம்பிக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? சோ அந்த 25 சென்டிமீட்டர் உள்ள எடுத்துக்காங்களா அந்த மங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். அதனாலதான் ஒரு வரையறைக்கு வச்சிருக்கேன். நம்ம என்னன்னு ஒரு நல்ல கண்ணா இருந்துச்சுன்னா 25 சென்டிமீட்டர் தான் அவர தெளிவு பார்வையில இழிவு தூரம் இருக்கும். அதாவது மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே போனாருன்னா அவர் ஒழுங்கா பார்க்க மாட்டாரு. சரியானே? 25 சென்டிமீட்டருக்கு மேல பாப்பாரு இன்ஃபினிட்டி வரங்காட்டிலும். இது ஒரு நல்ல கண்ண இருந்தா. சரிதானே? இப்ப குறும்பார்வைண்டா என்ன பிரச்சனைன்னா அவருக்கு இந்த 25 மீட்டர்ல பிரச்சனை இருக்காரு, இந்த 25 சென்டிமீட்டர்ல பிரச்சனை இருக்காரு. சரியா? ஆனா அவர செய்மை தூரத்துல பிரச்சனை இருக்கும். செய்மை தூரம் அவருக்கு இன்ஃபினிட்டியா இருக்காது. ஒரு 500 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 300 சென்டிமீட்டர். சரியா? அதான் உங்களுக்கு பிரச்சனை. அப்ப அவருக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்கும். அந்த லிமிட்டுக்கு அங்கால போனா அவருக்கு விளங்காது. சரியா? அதுதான் என்ன சொல்லுவோம் குறும்பார்வைன்னு சொல்லுவோம். ஓகே? அது சரி. இப்ப உண்மையாவே நம்ம கண்ணண்டா என்ன செய்யணும்? கண்ணண்டா நல்ல கண்ணண்டு எப்பவுமே நல்ல கண்ணுச்சுனால் இப்படித்தான் நினைக்க போகுது. இப்ப நான் ஒரு செய்மை தூரத்துல இருக்கணும்டா முடிவில் இருந்து வர கதிர், முடிவில் இருந்து வர கதிர் எப்படி வரும்? சமாந்தரமா தானே வரும். சமாந்தரமா வார கதிரை எங்க அவரு வீழ்த்தணும் சொன்னா விழித்திரை. இதானே விழித்திரை. இந்த விழித்திரையில அவரு வீழ்த்தணும். அப்பதான் என்ன செய்யும்? நமக்கு அந்த முடிவில் இருக்கிற பொருள் நமக்கு விளங்கும். இது விளங்குதானே? ஆனா இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்யாது சொன்னால் சரியா விழித்திரையில வீழ்த்தாது. இந்த மாதிரியான கதிர்களை எங்க வீழ்த்தும் என்று சொன்னால் இந்த மாதிரியான கதிர்களை, அதாவது சேமை தூரத்துல இருந்து வர கதிர்களை விழித்திரைக்கு முன்னுக்கே வீழ்த்திடும் அது. சரியா? விழித்திரைக்கு முன்னுக்கே வீழ்த்திடும். நீங்க சொல்லுங்க அப்போ இந்த விழித்திரைக்கு முன்னுக்கு வீழ்த்தினத்தை நாம என்ன செய்யணும்னா இங்க இருக்கிறத இங்க கொண்டு போகணும். அதாவது கதிர் இப்படி போறத நாம விரிச்சு இப்படி கொண்டு போகணும். சரிதானே? அப்ப என்ன வில்லைய பயன்படுத்தினா நாம விரிச்சு இந்த இடத்துக்கு கொண்டு போகலாம்? என்ன கான்செப்ட் உங்களுக்கு விளங்குதா? இவருக்கு என்ன பிரச்சனை 25 சென்டிமீட்டர்ல இருந்து
இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு ஆள்ல நல்ல பார்வை சரியானே. ஆனா 25 சென்டிமீட்டர்ல இருக்கிறது அவருக்கு பிரச்சனையா இருக்காது. இவருக்கு என்ன பிரச்சனையா இருக்குமெண்டா செய்மை தூரம் தான் பிரச்சனையா இருக்கும் சரியானே. செய்மை தூரம் ஒரு ஏதோ ஒரு செய்மை தூரம் நான் ஒரு எஸ் வைக்கேன், அவர் இவர் வச்சுக்கிற எஸ் தானே. ஸோ எஸ் வைக்கேன், அந்த எஸ்ல இருந்து வார கதிர் தான் நல்லா விளங்கும் அவருக்கு, அதுக்கு மேல இருக்கிற அவருக்கு விளங்காது. அதாவது நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால் இதை அழிச்சு பிடிச்சிருந்தேன்டா நல்லா பேத்து சரி. உண்மையாவே உண்மையாவே இங்க இருந்து வார கதிர ஒரு நல்ல கண்ணா இருந்தா எங்க வீழ்த்துமெண்டா விழித்திரையில வீழ்த்தணும். வீழ்த்தினாதான் நமக்கு என்ன செய்யும், நமக்கு பொருள் பிம்பம் அழகா விளங்கும், பொருளுக்கான பிம்பம் அழகா விளங்கும். ஆனா இந்த மாதிரியான குறைபாடுகள்ல என்ன செய்யாதண்டா அதுல வீழ்த்தாது, அதுக்கு கீழே தான் என்ன செய்ய போகுது, கீழே தான் வீழ்த்த போகுது சரியா. விழித்துறைக்கு உள்ள வீழ்த்த போகுது. நான் இப்ப என்ன செய்யணும்டா இந்த மாதிரியான பொருளை, இந்த மாதிரியான சமாந்தர கதிர்களை விரிச்சு இந்த லைன்ல கொண்டு போகணும். இந்த லைன்ல கொண்டு போகணும் சொன்னா ஒரு விரிவில்லை தான் நமக்கு தேவை. அதாவது ஒரு விரிவில்லையே நாம இந்த இதோட நாம சேர்த்து இப்படி போட்டோம்னு சொன்னா இது விரிஞ்சி இந்த கதிர் என்ன செய்யும், விரிஞ்சி இதுக்கு விரிவில்லை மாதிரி தொழில்படும். ஓகே அது அப்ப நான் சொல்லலாம் இதுக்கு ஒரு விரிவில்லை தான் தேவைப்படும். ஆனா இந்த விரிவில்லோட குவிய தூரம் நாம எப்படி கண்டுபிடிக்கிறேன் சரியா. இப்ப நான் இப்படி சொல்றேன், இதுல வரைஞ்சா உங்களுக்கு கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி சொல்றேன் பாருங்க, பட்டம் வராது போல. சரி இப்ப நீங்க சொல்லுங்க அப்போ இவர சேமி தூரத்தை நான் எஸ் எடுக்கணும் சரியா. எஸ் எடுத்தா எஸ் நான் இப்படி எடுக்கணும், இதுதான் எஸ் எடுப்பே. இது நான் எஸ் எடுத்தேன்னா இந்த எஸ்ல இருந்து வார கதிர் எல்லாம், எஸ்ல இருந்து வார கதிர் அவருக்கு கிளியரா விளங்கும் தானே. எஸ்ல இருந்து வார கதிருக்கு எஸ்ல ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா அவருக்கு கிளியரா விளங்கும். அப்ப எஸ்ல இருந்து வார கதிர் இழுத்திரையில வீழ்த்தும் தானே. இது ஓகேயா. ஆனா நாம இப்ப என்ன செஞ்சிருக்கோம், அவருக்கு சமாந்தரமா வார கதிர் என்ன செய்யலன்னு சொன்னா அவருக்கு விழித்திரையில உழல. அதுக்காக நாம என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு குழிவு வில்லைய நாம அதோட சேர்த்து சேர்மான வில்லையா மாத்திரம் சரியா. இப்படி குழிவு வில்லையை மாத்திரத்தால நமக்கு நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா நல்லா பாத்துக்கணுமா, நமக்கு உண்மையான பர்பஸ் என்னன்னு சொன்னா வார சமாந்தர கதிர்களை என்ன செய்யணும், விழித்திரையில விழ வைக்கணும் சரியா. இந்த ரெட் கலரை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க இந்த ரெட் கலரை ஃபாலோ பண்ணுங்க. எங்க எங்க விழ வைக்கணும் சொன்னா விழித்திரை விழ வைக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த இது சமாந்தர கதிர்களை என்ன செய்யும், இப்படி இப்படி விரிக்க பார்க்கும் சரிதானே. இப்படி விரிச்சதுக்கு பிறகு, அதாவது விரிச்சதுக்கு பிறகு இருக்கிற வெளியாகிற கதிர் தான் குவிவு வில்லைக்கு பொருள் ஆയിരിக்கும். அது விளங்குதா. அப்ப குவிவு வில்லைக்கு பொருளா இருக்கணும்னு சொன்னா குவிவு வில்லைக்கு இந்த இடத்துல பொருளா இருந்தா தானே விழித்திரையில விடும் என்ன. அப்ப இந்த இது எப்படித்தான் எவ்வளவுதான் பறணும்னு சொன்னால் இவ்வளவும் வரைக்கும் இது விரிக்கணும் நான் சொல்றேன். அது விளங்குதா உங்களுக்கு. அதாவது உண்மையாவே சமாந்தர கதிர்கள் சென்று சொன்னால், சமாந்தர கதிர்கள் சென்று சொன்னா குவிவு வில்லையில சமாந்தர கதிர்கள் சென்றா அதுல எஃப்ல இருந்து கதிர் போற மாதிரி தானே அது போகும். அது விளங்குதானே, அது தெரியும் தானே. சோ அதனால நான் சொல்றேன் இந்த இடத்துல குவிவு வில்லையிட எஃப் என்னத்துக்கு சமனா இருக்குமெண்டா எஸ்க்கு சமனா இருக்குமென்னு சொல்றேன். ஒத்துக்கிறீங்களா அது. ஷூரா ஷூரா கிளியரா.
உண்மையா சொல்லுங்க, இல்லாட்டி நான் திரும்ப சொல்றேன். இல்ல விளங்கிட்டு உண்மையா. சரி, அப்ப அதனாலதான் அவர் என்ன சொல்லிக்காரு சொன்னால், இங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும். குறும்பார்வை குறைபாடு உள்ள ஒருவரால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது இருக்கும். இதற்கு காரணம் மிக தொலைவில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் விழித்திரைக்கு முன்னால் குவிக்கப்படுகின்றமே ஆகும். இக்குறைபாட்டை நிவர்த்தி செய்ய அவர் பொருத்தமான குவியத்தூரமுடைய குழிவு வில்லையை அணிதல் வேண்டும். மூக்கு கண்ணாடியில குவியத்தூரம் எஸ், மூக்கு கண்ணாடியில வலுங்கிறது என்ன, 1/F தானே. ஆனா வந்து இது என்னத்துல கொடுக்க வலு வந்து மைனஸ்ல வரும். ஏன், இது ஒரு குழிவு வில்லைன்னு சொன்னதுனால. சரியான, இது சும்மா போட்டிருக்காரு, நம்ம தான் பிள்ளைங்க எடுக்கணும் என்னன்னு சொல்லி. இது ஓகே தானே. அப்ப நீள் பார்வைக்கு எப்படி இருக்கு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீள் பார்வை மறுதலை என்ன, உண்மையாவே 25 சென்டிமீட்டர் இன்ஃபினிட்டி தானே அவருக்கு சேமை தூரத்துல பிரச்சனை இருக்காது, தெளிவு பார்வை 70 பிரச்சனை இருக்கும். ஓகேயா, தெளிவு பார்வை இழிவு தூரம் வந்து 25 சென்டிமீட்டர், அட்லீஸ்ட் ஒரு 50 சென்டிமீட்டர் எப்பவுமே 50 சென்டிமீட்டர் இருக்காங்களாம் அவருக்கு பார்க்கலாம். அப்ப நாம என்ன செய்யணும்டா, 50 சென்டிமீட்டர்ல இருக்கிறது அவருக்கு நல்லா வழங்கும். அந்த 50 சென்டிமீட்டர்ல இருக்கிறத நம்ம 25 சென்டிமீட்டர் கொண்டாடணும். சரியா, தெளிவு பார்வை இழிவு தூரத்தை நம்ம நிவர்த்தி செய்யணும், 25 சென்டிமீட்டர் கொண்டாடணும். அதுக்கு என்ன செய்யறோம் சொன்னால், இப்ப நீங்க நல்லா யோசிங்க, அதே மாதிரிதான் உண்மையாவே இப்படிதான் நடக்கும். அது எப்படின்னு சொன்னால், ஒழுங்கா சொல்றேன் பாத்துக்கோங்க. சரி, தெளிவு பார்வை இலை தூரம்ங்கிறது 25 சென்டிமீட்டர். சரியாது, நான் அதை டிஎன் குறிப்பாங்க, அவங்க டிஎன் குறிப்போம். சரியானே, இந்த இதை மறந்துடுங்க. டில இருந்து வார கதிர் வந்து உண்மையாவே நமக்கு நல்ல கண்ணா இருந்தா எதுல விழும், விழித்திரையில விழும். ஆனா இந்த கண் வந்து என்ன பிரச்சனை சொன்னால், கண்ணுல பிரச்சனை இருக்கு, என்ன நீள்வார்வை பிரச்சனை, அதான் பிரச்சனை. சரியா, அப்ப அதனால இது என்ன நடக்கும்டா, விழித்திரையில் உள்ளாது விழித்திரைக்கு வெளியால விழும். இல்லைங்களா, அப்ப நாம என்ன செய்யணும், வெளியால இருக்கிற பிம்பத்தை, விடத்திருக்கிற பிம்பத்தை நாம இங்க கொண்டாடணும். அப்ப என்ன செய்யணும், இந்த கதிரை நாம ஒடுக்கி கொண்டாடணும். அது விளங்குதா. அப்ப நான் என்ன சொல்றேன்டா, ஒரு குவிவு வில்லையாலதான் இதை ஒடுக்கலாம்னு சொல்றேன். சரியா, இது எப்படி நடக்கும் என்று சொன்னால், இப்ப நீங்க நல்லா யோசிங்க, டீல இருக்கிறது என்ன செய்யாது, இவருக்கு டீல இருக்கிற ஆள் வந்து இவருக்கு வழங்காது. நீங்க நல்லா யோசிங்கடா, நான் இதை குவிவிலை வரைகிறதுக்கு முந்தைய உங்களுக்கு காட்டுறேன். இதே இது ஒரு 25 சென்டிமீட்டர் தானே, நான் ஒரு 50 சென்டிமீட்டர் தான், இவர் 50 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கிறது தான் வழங்கும். ரெண்டு வைப்போம். சரியா, 50 சென்டிமீட்டர்ல இருக்கிற ஆள் வந்து கதிர் போய் சென்று சொன்னா விழித்திரையில விழுந்தானே, அது விளங்குது அவங்களுக்கு, ஏண்டாவுக்கு நல்லா விளங்கு தானே. சரியா, சோ நாம் இப்ப என்னன்னு சொன்னா, நமக்கு எதை இந்த குவிவிலை சேர்க்கறதால 25ல இருக்கிறது நமக்கு விளங்காது, 25ஆ நம்ம மாத்துறேன். சரியானே, சோ நாம அதுக்கு என்ன சொல்றேன்டா, கருத்த கலர் ஓகே, கருத்த கலர் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இங்க இருக்கிற பொருளை தான் நமக்கு விழித்திரையில விழ வைக்கணும், அதான என் நோக்கம். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்டா, இப்படி வாரத்தை என்ன செய்யும்டா, இது ஒருக்கும். சரியானே, ஒருக்கும் எப்படி, இந்த ரெட் கலராலேயே ஒருக்கும். ரெட் கலரா ஒடுக்கினாத்தான் நமக்கு என்ன செய்யும், ரெட் கலரா ஒருக்கினாத்தான், நல்லா யோசிச்சு பாருங்க, இப்படி வந்து ரெட் கலர் இதுல ஒருக்கினாத்தான் தெளிவாக நமக்கு விளங்கணும். விளங்காது. அப்ப இந்த குவிவில்லைக்கு இதுதான் பொருள் தூரம் அறிக்கும், இந்த டி தான் பொருள் தூரம் அறிக்கும். ஆனா பிம்ப தூரம் ஆதரிக்கும் என்று சொன்னால் இவர் தான் பிம்ப தூரம் அறிப்பாரு 50 சென்டிமீட்டர். அது விளங்குதா. நல்லா யோசிங்க. அப்போ அதாவது நான் அதை வெளியில எடுத்துக்கிறேன் பாக்க, பச்சை நறுக்கி இது எப்படி ஆக்க போகுதுன்னு சொன்னா 25 சென்டிமீட்டர்ல இது எப்படி போய், சரியானே
இதை என்ன செய்யணும், ஒருக்கணும். ஒரு இவ்வளவுத்துக்கு ஒருக்குது, இவ்வளவுதான் இருக்குது. அப்ப இங்க நாம தலைமையாச்சு வெற்ற இடம் பார்க்கலாமான்னு கேட்டா இல்லை. அப்ப இங்க தானே தலைமையாச்சு வெற்ற இடம் பார்க்கலாம். என்ன விளங்காது? சோ இவருதான் குவிவு வில்லைக்கு என்னை அரிப்பார் என்று சொன்னால் வி அரிப்பாரு. இவரு தான் என்னை அரிப்பார் என்று சொன்னா யூ அரிப்பார். அது ஓகேயா? நாம இப்ப என்ன சொல்ல போறேன்டா, இதை வந்து 50 சென்டிமீட்டர் எடுக்காம நமக்கு தெரியாதே கேள்வி மாறும் தானே. ஸோ நான் இவரை டி டேஷ் என்று எடுக்க சரியாது. இப்ப குவியவில்லைக்கு நான் 1/v மைனஸ் 1/u சமன் 1/f போட்டு எஃப் என்ன வரும் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 1/vங்கிறது ரெண்டுமே இந்தியா சைட்ல அன்னைக்கு இடது பக்கத்துல இருக்கிறதால ரெண்டுமே பிளஸ் சைட்ல தான் இருக்கு சரிதானே. ஸோ 1/vங்கிறது என்ன வரப்போகுதுன்னா விங்கிறாள் ஆறு டி டேஷ் தானே. ஸோ 1/d டேஷ் மைனஸ் 1/uங்கிறாள் ஆறு. ஏன் அதுக்கு அப்படி செய்யலைன்னா அதுக்கு நம்ம டிரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்கு முன்னுக்கிறதுக்கு நீங்க போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு தேவையான போட்டு பாருங்க. இப்ப அதுக்கு டிரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னாண்டா அது கன்செப்ட் தெரிய மாட்டேதுனால. ஆனா இதுல கன்செப்ட் தெரியா அதெல்லாம் சமன்பாடு போட்டு கண்டுபிடிக்கும் சரியா. யூ வந்து பிளஸ் இருக்கிறதால 1/d. இனி நீங்க வந்து இதுல எஃப் போட்டாலும் ஒன்றும் இல்லை, மைனஸ் எஃப் போட்டாலும் ஒன்றும் இல்லை. எஃப் போட்டா சும்மா எஃப் போட்டு என்ன வருதுன்னு பாக்கீங்கன்னு சொன்னா அது மைனஸ்ல வரும் சரியா. இல்லாட்டி மைனஸ் எஃப் போட்டீங்கன்னா பிளஸ்ல ஆன்சர் வரும். உங்களுக்கு தெரியும் தானே இப்ப என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நான் வந்து சும்மா எஃப் போடுறேன் கடைசி என்ன வருவாருன்னு பாக்குறதுக்கு. ஸோ எஃப் போட நமக்கு என்ன வரும் 1/f. இது வந்து குவிவில்லையா இல்லைன்னு எடுக்கல நாம 1/f சமன் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் போமாசி எடுத்தோம்னா டி டி டேஷ் அங்கால டி மைனஸ் டி டேஷ். அப்ப எஃப்ங்கிறது என்ன வரப்போகுதுண்டா டி டி டேஷ் ஓவர் டி மைனஸ் டி டேஷ். நமக்கு தெரியும் டி பெருசா டி டேஷ் பெருசா. இதுல நமக்கு தெரியும் டி 25 டி டேஷ்ங்கிறது 50 கிட்ட வரும். அதாவது அதோட 25 பெருசா தான் வரும் சரியா. அப்ப 25 பெருசா வரதால டி விட டி டேஷ் வந்து பெருசு. அதனால இந்த பெருமானம் என்ன வரப்போகுது, இந்த பெருமானம் மைனஸ்ல வரப்போகுது. ஸோ மைனஸ்ல வரப்போகுது. அப்ப நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், குவிவில்லை யூஸ் பண்ணணும். இதால இந்த மெட்ஸாலையும் அது செல்லுது குவிவில்லை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சரியா. நாம விளங்கப்படுத்தி கண்டுபிடிச்சிக்க மாதிரி. இது ஓகேயா? ஷூரா?